ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கற்பும் கற்பிப்போம்ல நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னா ஹிந்து நியூஸ் பேப்பர் அனாலிசிஸ் ஆகஸ்ட் 27க்குள்ளது, தேர்ஸ்டேக்குள்ளது. ஓகேவா? ஸோ ஏதாச்சும் கொஞ்சம் பேக்ரவுண்ட் நாய்ஸ் இருந்தால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இன்றைக்கி ஒரு கரெக்டான பிளேஸ் ஒரு சூழ்நிலை எனக்கு வந்து அமையலை. ஸோ சாரி ஃபார் தட். வாங்க செஷனுக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் பாருங்கள், அட் ஆப்போசிஷன் மீட்டிங் சிஎம்ஸ் பிளான் டு மூவ் சுப்ரீம் கோர்ட் ஆன் ஜேடபிள்இ நீட் எக்ஸாம். ஓகே, ஸோ வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எல்லா சிஎம்ஸும் வந்து சேர்ந்து, எல்லா ஸ்டேட்டிலோட சிஎம்மும் சேர்ந்து வந்து சுப்ரீம் கோர்ட்டில் போய் மூவ் பண்ணுங்கள், நீட்டுக்கும் ஜேடபிள்இக்கும் எக்ஸாம் வந்து வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ வந்து இந்த கீழே டேப்லெட் காலமில் போட்டிருக்காங்க பாருங்கள், எல்லா சிஎம்ஸும் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. ஸோ சும்மா பார்த்துட்டுருக்கோம். இது வந்து நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இது கிடையாது. ஓகே, தென் இது பாருங்கள், ரைட் ஹேண்ட் சைட் பாருங்கள், சுப்ரீம் கோர்ட் ஹிட்ஸ் அவுட் அட் சென்டர் ஆன் லோன் மொரட்டாரியம் ஸ்கீம். ஓகேவா? ஸோ அப்படின்னா என்ன அப்படின்னா, கடன், ஓகேவா, கடன் தவணை ஸ்கீம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ வந்து இந்த கடன் தவணை இதை பற்றி என்ன சொல்கிறாங்கன்னா, சுப்ரீம் கோர்ட் வந்து சென்டரில் வந்து கேட்குது. ஓகே, அது என்ன ஸ்கீம் அப்படிங்கிறத இது பண்ணுங்கள், ஆர்பிஐ பின்னாடி ஒழிஞ்சிக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ வந்து இது நீங்கள் எப்படி சொல்லியிருக்கீங்க, இன்ட்ரெஸ்ட் வந்து கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கீங்களா, இல்லை இன்ட்ரெஸ்ட் கொடுக்கணும்னு சொல்கிறீங்களா, என்ன அப்படிங்கிற மாதிரி இந்த ஸ்கீமை வந்து பார்த்து வச்சுக்கோங்க. பேங்கிங் ரிலேட்டடாக கேட்கலாம். தென் வந்து மெயின்ஸ்க்கு டிஸ்கிரிப்டிவ் பேப்பருக்கு வந்து இந்த ஸ்கீமை கொடுத்து இந்த ஸ்கீமை பற்றி சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி கூட கொடுக்கலாம். ஓகேவா? ஸோ ஒருவேளை நம்ம கோவிட் ரிலேட்டடாக ஏதாவது எக்ஸாம் டிஸ்கிரிப்டிவ் பேப்பரில் கேட்டால் கூட நமக்கு இப்படி ஒரு ஸ்கீம் வந்து கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணாங்க அப்படிங்கிற பேப்பர்லேயே நம்ம எழுதலாம். ஓகேவா? ஸோ அது வந்து என்னது, அந்த ஸ்கீம் வந்து என்னது அப்படிங்கிறத உள்ளே பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே, டீட்டெயிலாக பார்த்து வச்சுக்கோங்க. தென் From the Kitchen to His Real Love books, writer Manoranjan Bayapari worked as a school cook but will now move to library. ஓகேவா? ஸோ வந்து யார், மனோரஞ்சன் பயாபாரி. ஓகே, பயாபாரி அவங்க வந்து கிச்சனில், அதாவது ஸ்கூல் கிச்சனில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ வந்து லைப்ரரிக்கு மாறிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சும்மா சொல்லியிருக்காங்க. ஸோ அது என்ன, அவங்க யார், என்ன புக்ஸ் அவர் எழுதியிருக்காரு அப்படிங்கிற டீட்டெயில் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே, தென் play opposes transfer of fund to PM CAS court question grounds rejected. It's okay. Charter, the Institute of Charter Account of India. Okay, ICAI. Okay, full form list எழுதிக்கோங்க. ICAI னா Institute of Charter Accountants of India. ஓகே, இவங்க வந்து 15 கோடி வந்து PM CAS ஃபண்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அந்த ரிலேட்டடாக அதில் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இதில் இம்பார்ட்டன்ட் என்னென்னா, இந்த ICAI அப்படிங்கிறது என்னது அப்படிங்கிறத பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வர சான்ஸ் இல்லை. ஓகேவா? ஸோ அதை பார்த்துக்கோங்க. தென் டெல்லி மெட்ரோ அவைட்டட்ஸ் கவர்மெண்ட் க்ரீன் சிக்னல். ஓகேவா? ஸோ டெல்லி மெட்ரோ வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். சேஃப் ரைட் பண்ணுறதுக்கு எல்லாமே வந்து செட் பண்ணி வச்சுட்டாங்க. ஓகே, சோஷியல் டிஸ்டன்சிங்க்கு எல்லாமே வந்து நான் ஸ்டாப் ஸ்டேஷன் இன் கண்டெய்ன்மெண்ட். ஓகே, கண்டெய்ன்மெண்ட் ஸ்டோன்ஸில் வந்து நான் ஸ்டாப் ஸ்டேஷனாக அனௌன்ஸ் பண்ணி ஸோ சேஃபாக வந்து போகிறதுக்கு எல்லாம் பண்ணிட்டாங்க. பட் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட சிக்னலுக்காக வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆர்டிக்கல். ஓகே, தென் Delhi police to get smarter with the e-beat book system. ஓகேவா? ஸோ வித் ஃபேஷியல் ரெகக்னிஷன் சாஃப்ட்வேர் டீட்டெயில்ஸ் ஆஃப் சஸ்பெக்ட்ஸ் கேன் பி ஆக்சஸ்ட் ஆன் த ஸ்பாட், இன்க்ரீஸ் ப்ரொடக்டிவிட்டி. ஓகே, e-beat புக் அப்படிங்கிற ஒரு சாஃப்ட்வேர் வந்து இது பண்ண போகிறாங்க. ஸோ இது மூலமாக வந்து என்னென்னா, இந்த அதாவது இப்போது இப்படி ஃபேஷியல் ரெகக்னிஷன். ஓகே, அந்த சாஃப்ட்வேர் வந்து எப்படின்னா ஃபேஸை ரெகக்னைஸ் பண்ணும். இவங்க ஏதாவது கேஸ் ரிலேட்டடாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து அலாரம் மாதிரி கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இது என்ன அப்படிங்கிறத ஃபுல்லாக டீட்டெயிலாக உள்ள பார்த்துக்கோங்க. இதுதான் ஆனால் கான்செப்ட் இதுதான். ஓகே, ஃபேஸ் ரெகக்னிஷன் சாஃப்ட்வேர் ஏதாவது ஒரு அவங்க மேலே ஏதாவது கேஸ் இருக்குது அப்படி சஸ்பெக்ஷனில் இருக்காங்கன்னா, ஸோ அந்த நம்ம இப்போ அவங்க போகிறாங்கன்னா அந்த இடத்துல சஸ்பெக்ட் பண்ணும்போது அந்த ஆன் ஸ்பாட்லேயே அந்த அலாரம் வந்து அடிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ ஃபுல்லாக வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகே, தென் இங்கே பாருங்கள், ரொம்ப 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 இன்றைக்கி உள்ள இம்பார்ட்டண்ட் பாயிண்ட் இது. CGHS start teleconsultation service through eSanjeevani. It will be initially available for beneficiary in Delhi NCR. ஓகேவா? ஸோ இது என்ன அப்படின்னா, eSanjeevani அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட் பார்ப்போம். ஓகேவா? ஸோ வந்து இது வந்து என்னென்னா, இது எப்போருந்து எப்போ இருக்கும், இந்த சர்வீஸ் வந்து எப்போருந்து எப்போ இருக்குன்னா 9 AM to 12 noon வரைக்கும் இது இருக்கும். ஓகே, ஃபார் ஆல் ஒர்க்கிங் டேஸில் வந்து இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து இந்த eSanjeevani பிளாட்ஃபார்ம் வந்து என்ன, ஹெல்த் மினிஸ்டர் ரிலேட்டடாக இருக்குது. ஸோ வந்து இந்த பிளாட்ஃபார்மில் ஃபஸ்ட்டு வந்து நம்ம லிங்க் பண்ணுவோம். ஓகே, லிங்க் பண்ணுவோம், பெனிஃபிஷரி ஐடி கொடுப்பாங்க. ஸோ ஐடி கொடுத்ததுக்கப்புறம் இப்போ நம்ம ஏதோ ஒரு விஷயத்துக்கு ஒரு ஹெல்த் ரிலேட்டடாக வந்து நம்ம ஒருத்தங்க இப்போது ஒரு டாக்டரை செக் பண்ணோம் அப்படின்னா, ஸோ நமக்கு வந்து அந்த ஐடியில் உள்ள போய் லாகின் பண்ணணும். லாகின் பண்ணதுக்கப்புறம் வந்து ஒரு டோக்கன் மாதிரி நம்ம மொபைலுக்கு வரும், ஜென்ரேட் ஆகும். ஓகே, நமக்கு
நமக்கு டோக்கன் மாதிரி மெசேஜ் மாதிரி வரும். ஓகே, நீங்கள் இத்தனாவது டோக்கன் இவங்களை வந்து இந்த டைமில் கன்சல்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஓகே, அவங்க ஒவ்வொருத்தராக பண்ணதுக்கப்புறம் அவங்களோட டைம் வரும்போது வீடியோ கால் வந்து இதாகும். வீடியோ கால் மூலமாக கன்சல்டேட் பண்ணால் ஆஃப்டர் கன்சல்டேட் பண்ணதுக்கப்புறம் ப்ரிஸ்கிரிப்ஷன் ஜென்ரேட் ஆகும். அந்த ப்ரிஸ்கிரிப்ஷனை வச்சு மெடிசன் வந்து வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே, தென் அதில் பாருங்கள் அவைலபிள் சர்வீஸ் வந்து என்னென்னா ஸ்பெஷலிஸ்ட் கன்சல்டேஷன் அந்த சர்வீஸ் வில் பி அவைலபிள் ஃப்ரம் மெடிசன், ஆர்த்தோபெடிக்ஸ், ஐ அண்ட் இஎன்டி. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இந்த சஞ்சீவானி வச்சு யூஸ் பண்ணி டெலிகன்சல்டேஷன் சர்வீஸ் வந்து பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வந்திருக்காங்க. ஓகே, இது ரொம்ப ரொம்ப வரவேற்கத்தக்கது தான். ஸோ இது ஒன்று யூஸ்ஃபுல். ஓகே, சஞ்சீவானி அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ வந்து இது ஹெல்த் ரிலேட்டடாக இது கொண்டு வந்திருக்காங்க. ஓகே, தென் பிஜேபி ரிலீசஸ் லிஸ்ட் ஆஃப் 250 பிளாக் பிரசிடென்ட் ஃபார் சிட்டி பார்ட்டிஸ் ரீஆர்கனைசிங் மீன்ஸ் டெல்லி யூனிட். ஓகே, ஸோ நேற்றே பார்த்தோம். ஸோ வந்து 250 பிளாக் பிரசிடென்ட்ஸை லிஸ்ட்டை வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ த மேக்ஸிமம் ஏஜ் ஆஃப் பிளாக் பிரசிடென்ட் யாருன்னு 45 இயர்ஸ் நேற்றே பார்த்தோம். ஸோ பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே, தென் ஸ்டாண்ட் ஆஃப் பிட்வீன் மிசோரம் கவர்மெண்ட் அஸ்ஸாம் ரிஃபெல்ஸ் எஸ்கலேட்ஸ். ஓகேவா, ஸோ என்ன பார்லிமெண்ட்ரி ஃபோர்ஸ் பாய்காட்டட் ஃபஸ்ட் டே செலிப்ரேஷன் ஸ்டேட் சீஃப் செக்ரட்டரி டெல்ஸ் என்டர். ஓகேவா, ஸோ வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மிசோரம் கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணுறது, அஸ்ஸாம் ரிஃபில்ஸ் எஸ்கலேட்ஸ் அப்படின்னா என்ன, தமிழில் என்னன்னா அதிகரிக்கிறது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே, அஸ்ஸாமோட இந்த இது வந்து ரொம்ப அதிகரிக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. மிசோரம் கவர்மெண்ட் வந்து சென்டருக்கு வந்து சொல்கிறாங்க. ஓகேவா, ஸோ இவங்களோட இது வந்து ரொம்ப சிவில் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து ரொம்ப இதாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே, தென் மிசோரம் டு கண்டக்ட் ரூரல் லோக்கல் பாடிஸ் எலெக்ஷன் டுடே அப்போசிஷன் பிலீஃப் ஆர் டிஃப்ரெண்ட் இக்னோர்ட். ஓகேவா, ஸோ வந்து என்ன சொல்கிறாங்க, மிசோரம் வந்து லோக்கல் பாடி எலெக்ஷன் வந்து இன்றைக்கி நடக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே, தென் மகத் ட்ராஜடி டெக்கிங் ஹெல்ப் சேவ் 20 lives after 40 hours of rescue operation building collapse site 16 bodies were found, 9 suffer injuries, RCC contracted arrested. ஓகே, ஸோ வந்து மகத் அப்படிங்கிற ஒரு இது வந்து பில்டிங் வந்து இதாகிடுச்சு, கொலாப்ஸ் ஆயிடுச்சு. ஸோ வந்து இதில் 40 மணி நேரம் போராடியும் 16 பேர் இறந்துட்டாங்க, 9 பேர் வந்து இன்ஜுரிஸாக இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ஆர்சிசி கான்ட்ராக்டரை வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே, ஏன் ரொம்ப இந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப அடிக்கடி நடக்குது என்னன்னே தெரில. ஒழுங்கான நார்ம்ஸில் கெட்ட மாட்டேங்காங்களா என்னன்னு தெரில. சும்மா தரம் இல்லாமல் ஒரு இதை கான்ட்ராக்ட் பண்ணி எடுத்து இதனால மக்களோட லைஃப் தான் வந்து அஃபெக்ட் ஆகுது. ஓகே, வாங்க. எஸ்சி சுப்ரீம் கோர்ட் அர்ஜ் டு செட் அப் 11 judge bench on Court of Gap. அந்த கோர்ட் வாஸ் ஹியரிங் ஒன் ஆஃப் பெட்டிஷன் சேலஞ்சிங் மராத்தா ரிசர்வேஷன் லா. ஓகே, ஸோ இந்த மராத்தா ரிசர்வேஷன் லா அப்படிங்கிறது என்னென்னு பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ இதில் என்ன இருக்குன்னா 11 தலைமை கொண்ட ஜட்ஜுகள் எல்லாம் சேர்ந்து என்ன பண்ண போகிறாங்கன்னா அந்த 50% கேப் ஆன் ரிசர்வேஷனுக்காக இது பண்ணுறாங்க. ஓகே, ஸோ அது என்ன அப்படிங்கிறத வந்து சீக்கிரமாக முடிங்க, ஜட்ஜ்மெண்ட் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இதில் பாருங்கள் ஆர்டிகல் 15 அண்ட் ஆர்டிகல் 60. ஸோ நம்ம படித்தது என்ன இருக்குது அப்படிங்கிறத உள்ளே பாருங்கள், ஒரு பேப்பர் பார்க்கிங்களா. ஸோ நம்ம படிக்கிறது எதாவது இருக்கா அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ ரீகால் பண்ணுறதுக்கு ஒரு ஈஸியாக இருக்கும். ஸோ ஆர்டிகல் 15 அண்ட் ஆர்டிகல் 16 பற்றி கொடுத்துருக்காங்க. போத் எம்பவர்மெண்ட் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் டு த பேக்வர்ட் கிளாஸ். ஓகே, இந்த 50% ரிசர்வேஷனுக்கு பேக்வர்ட் கிளாஸஸ்க்காக தான் இந்த சுப்ரீம் கோர்ட் வந்து இந்த இது முடிவை கொடுக்க சொல்கிறாங்க, சீக்கிரமாக பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது ஆர்டிகல் 15 to ஆர்டிகல் 16 வந்து எம்பவர்மெண்ட் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் வந்து பேக்வர்ட் கிளாஸஸ். ஓகே, எம்பவர்மெண்ட் ஆஃப் பேக்வர்ட் கிளாஸஸ் வாஸ் டிஃப்ரெண்ட் கான்செப்ட் ஃப்ரம் எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே, தென் கீழே பாருங்கள் ஆர்டிகல் 15(4) ஆர்டிகல் 16(4)ங்கிறது ரெண்டுமே இன்டர்பிரட் ஆகாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அது என்ன அப்படிங்கிறத பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இது வந்து மகாராஷ்டிரா கவர்மெண்ட் தான் இந்த இது பண்ணுது. ஓகே, தெரிஞ்ச பாருங்கள் ASI கிரியேட்ஸ் 7 நியூ சர்க்கிள்ஸ். ஓகேவா, ஸோ ASIனா ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா, ஃபுல் ஃபார்மில் எழுதிக்கோங்க. ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா அப்படிங்கிறவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு 7 சர்க்கிளை வந்து மானிமெண்ட்ஸ்னால் என்னது, இதை கிரியேட் மானிமெண்ட்ஸ் வந்து இது பண்ண மேனேஜ்மெண்ட் டு இம்ப்ரூவ் த மேனேஜ்மெண்ட் ஆஃப் மானிமெண்ட்ஸ். ஓகே, மானிமெண்ட்ஸை வந்து இம்ப்ரூவ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதில் வந்து பாருங்கள் PM நரேந்திர மோடி கால்ஸ் டு ஃபெசிலிட்டி அண்ட் ஸ்ட்ரென்தன் த ப்ராசஸ் ஆஃப் ப்ரிசர்வேஷன் அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் மானிமெண்ட்ஸ் அலாங் வித் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஆர்டிஃபேக்ட்ஸ் அண்ட் செல்ஃப் டெக்ளரேஷன். ஓகேவா, அதை வந்து மானிமெண்ட்ஸை எப்படி ப்ரிசர்வ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த நியூ சர்க்கிளில் 7 இடம் சொல்லியிருக்காங்க பாருங்கள். அந்த 7 இடம் அப்படிங்கிற என்னது பார்த்துக்கோங்க. ஜபல்பூர், திருச்சி, ஜான்சி, மீரட், ஹம்பி, ரெங்காலி அண்ட் ராஜ்கோட். ஓகே, இதெல்லாம் இந்த 7 இடம் வந்து ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா வந்து கிரியேட் பண்ணியிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே,
தென் பெரில்ஸ் ஆஃப் ப்ரீமெச்சுரலி இம்பார்ட்டன்ட் லிட்ரஸி. ஸோ இது வந்து என்ன எஜுகேஷன் ரிலேட்டடாக உள்ளது. ஸோ வந்து யூபிஎஸ்சிக்கு யாரெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா மேக்ஸிமம் வந்து எஜுகேஷன் ரிலேட்டடாக கொஷின் கேட்கறதுக்கு நிறைய, அதாவது டிஸ்ட்ரிபியூட் பேப்பரை மெயின்ஸ்க்கு கேட்கறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ எஜுகேஷன் ரிலேட்டடாக எவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் அதில் கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து என்னென்னங்கிறத பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே, then making agriculture market reforms successful, consistency in center policy, complementary reforms and collaborative center state approach are necessary. ஓகே, அக்ரிகல்ச்சர் மார்க்கெட் வந்து இப்போ என்ன இந்த அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சும்மா ஒரு ஆர்டிக்கல் கொடுத்துருக்காங்க. ஸோ ரிலேட்டடாக பார்த்து வச்சுக்கோங்க எங்கே என்ன இருக்குது, ஃபஸ்ட் பேஜில் என்ன இருக்குது, ஒரு 3 விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ அது என்ன அப்படிங்கிறத பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே, அப்புறம் பாலிசி ரிவில்ஸ் என்னென்ன ஆஷா, அப்புறம் பிஎம் அந்த என்னென்ன கிஷான் யோஜனா அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து அது என்ன அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்த்து வச்சுக்கோங்க. அப்புறம் uncharted territory of outer space. ஓகேவா, ஸோ இந்தியன் ஸ்பேஸ் விஷன் ஆல்சோ நீட்ஸ் டு அட்ரஸ் குளோபல் கவர்னன்ஸ், ரெகுலேட்டரி அண்ட் ஆர்ம்ஸ் கண்ட்ரோல் இஷ்யூ. ஓகேவா, ஸோ இது வந்து என்னென்னா டெரிட்டரி இஷ்யூ, அதாவது நம்மளோட இது வந்து ஃபுல்லாகவே வந்து டெக்னாலஜி ரிலேட்டடாக இருக்குது. ரொம்ப மெயின்ஸ்க்கு வந்து இம்பார்ட்டன்ட். ஸோ வந்து டெக்னாலஜி லெவலில் என்ன இருக்குது, அவுட்டர் ஸ்பேஸில் உள்ள இது என்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ வந்து நம்ம லெவலில் என்ன, இந்தியாவில் என்ன இருக்குது, ஸோ ரஷ்யாவில் ஸ்புட்னிக்ஸ், யூஎஸில் அப்போலோ 11 அப்படிங்கிற மாதிரி நிறைய இது போயிட்டுருக்கு. ஸோ வந்து இந்தியாவில் வந்து சந்திராயன், மங்கள்யான் அப்படிங்கிற மாதிரி ஸ்பேஸ் ரிலேட்டடாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ வந்து இப்போ பேண்டமிக்னால நிறைய ஸ்பேஸ் ரிலேட்டடாக நிறைய இது வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு. அப்புறம் வந்து இந்த இப்போ வந்து சைனாவும் யூஎஸும் சேர்ந்து இந்த மார்ஸ் ஆர்பிட்டரில் வந்து ஃபஸ்ட் ஆஸ்ட்ரோனட் ட்ரிப் வந்து இது பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட் கொண்டு போயிருக்காங்க. ஸோ அது பார்த்து வச்சுக்கோங்க. அப்புறம் வந்து எப்படி இது வந்து க்ரோத் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் இதில் பாருங்கள், கீழே பாருங்கள், சேலஞ்சஸ் ஃபுல்ஃபில் பொட்டன்ஷியலில் நான் மார்க் பண்ணிக்கோங்க. ரெஸ்கியூ அக்ரிமெண்ட், ஸ்பேஸ் லிபர்டேஷன் கன்வென்ஷன், ஸ்பேஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் கன்வென்ஷன், எக்ஸ்பெண்டட் ப்ரொவிஷன், அவுட்டர் ஸ்பேஸ் ட்ரீட்டி. ஸோ இந்த மூன் ஆஃப் ட்ரீட்டிங்கிறது 1979ங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ வந்து இது வந்து நமக்கு ப்ரிலிம்ஸில் கேட்க சான்ஸ் இருக்குது. ஓகே, ஜியோகிராஃபிக்கல் ரிலேட்டடாக கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ வந்து ஸ்பேஸ், அதாவது பாருங்கள், இதில் பாருங்கள், செகண்டில் பாருங்கள், நீட் ஃபார் ஸ்பேஸ் லெஜிஸ்லேஷன் கொடுத்துருக்காங்க. பாருங்கள், இந்தியா ஹாஸ் இன்வெஸ்டட் எனாமரஸ் ரிசோர்ஸ் இந்த ஸ்பேஸ் ப்ரோக்ராம் த்ரூ த இந்தியன் ஸ்பேஸ் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வந்து அதாவது நம்ம இன்ஸ்பேஸ் பாருங்கள், இன்ஸ்பேஸ் அதாவது ஸ்பேஸ் டெக்னாலஜிஸை வந்து ப்ரைவேட்டைசேஷனாக ஆக்கலாம். ஸோ வந்து எப்படி அட்டானமஸ் பாடியாக கொண்டு போகலாம், இன்ட்ரடியூஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ வந்து அதையும் பார்த்துக்கோங்க. ஓகே, எல்லாத்தையுமே ப்ரைவேட்டைசேஷன் ஆக்கிடணும்னு நினைக்கிறாங்க. சரி, ஓகே, லெட்ஸ் ஹோப் ஃபார் தி பெஸ்ட். Then bringing the internet to everyone, for everyone to access same economic opportunity, we need to bridge the digital divide. ஓகேவா, ஸோ வந்து இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த வர 2016 யூஎன் ஜென்ரல் அசம்பிளி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு இன்டர்நெட் ஆக்சஸ் பண்ணுறது ஒரு ஹியூமன் ரைட்ஸாக கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேவா, ஸோ அது என்ன அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ இந்த டைகர் டு டான்ஸ் இன் சைபர் ஸ்பேஸ் திஸ் ஓணம், திஸ் ஸ்ட்ரீட் pageant of Thrissur will be now online only after this year due to COVID-19. ஓகேவா, ஸோ வந்து அதாவது ஓணத்துக்காக வந்து டைகரோட ஃபோட்டோ வந்து அவங்களோட வயிற்றில் வரைஞ்சிட்டு அது ஒரு மியூசிக்கு ஏற்றாப்பில் வந்து அந்த இது ஆடுவாங்க. ஸோ இது ரொம்ப ஃபேமஸ். ஸோ இப்போ வந்து கோவிட் ரீசன்னால் வந்து ஆன்லைனில் இது நடக்க போகுது. எப்போனா 3:30 PM வந்து 4th ஓணம் டேயில் வந்து இது நடக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே, ஆன்லைனில் இது நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே, to get Oxford vaccine shoot in Pune. Phase 2 trial commences. The men age 32 and 48 will get second dose after 28 days. ஓகே, ஸோ வந்து ஆக்ஸ்ஃபோர்ட் வேக்சினேஷன் வந்து phase 2 ட்ரையல்ஸ்க்கு இதாக போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே, தென் இங்கே பாருங்கள், ரைட் ஹேண்ட் சைடில் டிராஃப்ட் பாலிசி ஆன் ஹெல்த் டேட்டா ஓப்பன் ஃபார் ஃபீட்பேக். இட் வில் அவைலபிள் டு பப்ளிக் டில் September 13. ஓகேவா, இது வந்து ஹெல்த் ரிலேட்டடான விஷயங்கள். ஸோ வந்து இது ஒரு டிராஃப்ட் வந்து இது பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து மக்களோட ஃபீட்பேக்காக September 3 வரைக்கும் ஓப்பன் பண்ணி வச்சுருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே, இது வந்து யார் கொண்டு வந்திருக்காங்க, NDHM அப்படிங்கிறது. ஓகே, நேஷ்னல் டிஜிட்டல் ஹெல்த் மிஷன் அப்படிங்கிறது தான் இது வந்து இந்த டிராஃப்ட் வந்து இது பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ இந்த வெப்சைட்டில் வந்து அவைலபிளாக இருக்கும் September 3 வரைக்கும். ஸோ வந்து யாராவது இதுன்னா ஸோ உங்களோட சஜஷனை வந்து சொல்லிக்கலாம். ஓகே, அந்த டிராஃப்ட்டை. தென் ஆர்எஸ்னால் ராஜ்யசபா சேர்மன் ரைட்ஸ் டு பேனல் ஹெட்ஸ் ஆன் ரூல்ஸ். ஓகே, ஸோ வந்து இப்போ வந்து நமக்கு பார்லிமெண்ட்டோட செஷன் நடக்க போது நேற்று பார்த்தோமா. ஸோ வந்து எப்படி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ரூல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, ஆல்ரெடி லோக்சபாவோட ஹெட் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ ராஜ்யசபா ஹெட் யாருப்பா, விபி. ஓகே, விபின்னு நம்ம பார்த்தோம்ல, இப்போ தானே பாலிட்டியில் பார்த்தோம். ஸோ பாலிட்டியில் பார்த்து எங்கெங்கே இதுக்கோ அதை வந்து ரீகால் பண்ணிகிட்டே இருங்கப்பா. ஸோ வெங்கையா நாயுடு. தென் பேனல் டு ரிவ்யூ சார்ட்டர் ஆஃப் DRDO லேப்ஸ்.
5-member committee constituted to ensure charter is up to date and say official. ஓகே ஸோ டிஆர்டிஓ ஓகே டிஆர்டிஓ சம்மந்தப்பட்ட இந்தியாவோட டிஆர்டிஓ டெக்னாலஜிக்கல் சம்மந்தப்பட்டது இந்த இது. ஸோ வந்து என்ன எப்படி வந்து ட்ரேட் வந்து இதாகுது, ஸோ ஏற்றுமதி பண்ணுறாங்க, எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத வந்து எப்படி வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, இந்த விஷயம் அந்த டிஆர்டிஓ பண்ணுறதெல்லாம் எப்படி வந்து இது பண்ணுறாங்க, வெளிநாட்டுக்கு இது பண்ணுறாங்க, எப்படி டெக்னாலஜி மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க அப்படிங்கிற ரிலேட்டடாக இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து இதில் வந்து என்னென்னா இங்கே பாருங்கள் டிஆர்டிஓ சேர்மன் யார், சதீஷ் ரெட்டி. ஓகே ஸோ அது பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ வந்து இப்போ வந்து நிறைய நியூ டெக்னாலஜிஸ் வந்து இருக்குது, ரொம்ப வருஷமாக வந்துக்கிட்டே இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து இதில் வந்து 5-member கமிட்டின்னு ஒன்று இது பண்ணி அவங்க வந்து இது பண்ணியிருக்காங்க. ஓகே ஸோ வந்து இந்த டிஆர்டிஓ லேப்ஸில் 5-member கமிட்டிக்காக, ஸோ அந்த 5-member கமிட்டியில் யாரெல்லாம் இருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு அதை வந்து இது பண்ணுங்க. ஓகே ஸோ அதை அவங்க வந்து அந்த டிஆர்டிஓ லேப்ஸில் வந்து அதை ரிவ்யூ பண்ணுவாங்க. ரிவ்யூ பண்ணி அந்த ரிப்போர்ட்டை 45 டேஸில் வந்து திருப்பி வந்து கொடுக்கணும். ஓகே இந்த கமிட்டி வந்து ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணணும். ஸோ இது வந்து ஓகே அப்படிங்கிற மாதிரி இருக்கா என்ன அப்படின்னு. ஓகே ஸோ இது என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னா டிஃபென்ஸ் ரிலேட்டடாக லேப்ஸு, ஓகேவா. ஸோ வந்து பெனிஃபிட் சினரியோஸு, ஸோ டெக்னாலஜி எப்படி இருக்குது இந்த லேப்ஸில் அப்படிங்கிற மாதிரி தான் ரிப்போர்ட் இருக்கும். ஓகே ஸோ அது வந்து என்னங்கிறத பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே தென் US blacklist 24 Chinese firms amid South China Sea dispute. ஓகே ஸோ வந்து என்னதுன்னா இந்த சவுத் சைனா டிஸ்பியூட் அப்படிங்கிறது எங்கே இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஓகேவா. ஸோ வந்து சவுத் சைனா சி அது வந்து எந்த ரிலேட்டட், அது ஜாகிரபிக்கல் ரிலேட்டடாக இது வந்து எப்படி கேட்க மாட்டாங்க, US பிளாக்லிஸ்ட் என்ன அப்படிங்கலாம் கேட்க மாட்டாங்க. ஸோ சவுத் சைனா சியோட ஜாகிரபிக்கல் லொக்கேஷன்ஸ் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இது எந்த லொக்கேஷனுக்கு எந்த ஓஷனோட இது கனெக்ட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி தான் கேட்பாங்க. ஸோ அது வந்து என்ன அப்படிங்கிறத பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே இந்த நீங்கள் பண்ணுங்கள் இந்த ஹெஸ்போலா போஸ்ட் இருக்குல்ல, ஸோ ஹெஸ்போலா அப்படிங்கிறது என்னது, ஸோ வந்து எங்கே இது பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த ஹெஸ்போலாவை பற்றி ரிலேட்டடாக பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே தென் இங்கே பாருங்கள் ஓன்ட் காம்ப்ரமைஸ் ஓவர் ரைட் அட் சி எரடகன். ஓகேவா. ஸோ வந்து டர்க்கிக்கும் க்ரீஸ்குள்ளே ரிலேட்டட். ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ நீங்கள் இது எப்படி பார்க்கணும்னா ஓன் காம்ப்ரமைஸ் அப்படி பார்க்கக்கூடாது. ஓகே டர்க்கிக்கும் க்ரீஸோட கேபிட்டல், அப்புறம் வந்து அவங்களோட பவுண்டரி லைன்ஸு எதுனா வந்து அவங்களுக்கு 2 பேருக்கும் காமனாக இருக்குது, ஸோ அவங்க என்ன இது பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ பாருங்கள் ஹைட்ரோ கார்பன் ரிசோர்ஸ் அப்படி அந்த மாதிரி விஷயங்களை தான் பார்க்கணும். ஓகே ஹைட்ரோ கார்பன்ஸ் ரிசோர்ஸ் வந்து இவங்க 2 பேருக்குள்ள மோஸ்ட்டாக இதாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்த்து வச்சுக்கணும். ஓகே தென் இந்தியா ரிஸ்க் ஸ்டாண்டிகேஷன் இஃப் ஜிடிபி டஸ் நாட் க்ரோ ஓவர் 8% ஆனுவலி. ஓகேவா. ஸோ வந்து என்னது இந்தியாவோட ஜிடிபி வந்து 8% வந்து க்ரோ ஆகலை அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகேவா. தேக்கமாக இருக்குது, ஜிடிபி வந்து தேங்கி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்டாக்னேஷன் தேக்கம் அப்படி. ஓகே தென் இன்ட்ரெஸ்ட் ஆன் நெட் டேக்ஸ் டியூ ஃபார் லேட் ஜிஎஸ்டி பேமெண்ட். ஓகேவா. ஸோ வந்து என்னது நெட்டுனால வந்து ஜிஎஸ்டி பேமெண்ட் வந்து ரொம்ப லேட் ஆகுது அப்படி, நெட் ஆன்லைனால் பண்ணுறதுனால அப்படி ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. தென் யூனியன் பேங்க் டு டிவிஸ்ட் ஸ்டேக் இன் இந்தியா ஃபர்ஸ்ட் லைஃப். ஓகே ஸோ யூனியன் பேங்க் வந்து என்ன பண்ணுறாங்க, இந்தியா ஃபர்ஸ்ட் லைஃப்பில் வந்து இது பண்ணாங்க 30% ஹோல்டிங் வந்து கொடுக்காங்க, ஹோல்டிங் வந்து வாங்குறாங்க. ஓகே தென் லக்ஷ்மி விலாஸ் பேங்க் மே ரேஸ் 1000 crore via ஈக்விட்டி இஷ்யூ. ஓகேவா. ஸோ வந்து ஈக்விட்டி இஷ்யூனால என்னது எல்பிபி பேங்க் வந்து 1000 crore வந்து இன்க்ரீஸ் பண்ணுது. இந்த பேடிஎம் ஹையர் 1000 ஃபார் ஃபினான்ஷியல் சர்வீஸ் யூனிட். ஓகே பேடிஎம் வந்து என்ன பண்ணுறாங்க 1000 பேர் ஃபினான்ஷியல் சர்வீஸ் யூனிட்டை வந்து ஹையர் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே தென் செக்யூரிட்டி டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் ஆர் இம்பரேட்டிவ். ஓகேவா. ஸோ வந்து இம்பரேட்டிவ்னால வந்து என்னென்ன நடக்குதுன்னா ஃபிசிக்கல் அண்ட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் அக்ரிமெண்ட், டிஜிட்டல் பேமெண்ட் இதெல்லாம் வந்து இந்த டிஎஸ்சிஐ அப்படிங்கிறது ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே தென் குஜராத் டாப் எக்ஸ்போர்ட் நித்தி ஆயோக். ஓகே நித்தி ஆயோக்கில் வந்து குஜராத் வந்து டாப்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எது வந்து பாட்டம் அப்படிங்கிற மாதிரி டாப் 10 அப்படிங்கிறத பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே தென் M&M இஸ்ரேல் ஆர் லெஃப்ட் ஹேண்ட் சைட் பாருங்கள் M&M இஸ்ரேல் RE சைன் MOU ஆன் எலக்ட்ரிக் சீரிஸ். ஓகே எலக்ட்ரிக் கமர்ஷியல் வெஹிக்கிளை வந்து லான்ச் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. தென் டிவிஎஸ் ஆட்டோ டேப் கூகுள் க்ளவுட் ஃபார் க்ரோத். ஓகேவா. ஸோ டிவிஎஸ் வந்து என்னது ஆட்டோமொபைல் சொல்யூஷன் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, கூகுள் மூலமாக 10% வந்து ஷேர் போட்டு அந்த இதை வந்து இனோவேட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே தென் இங்கே வந்து RIL. ஓகே ஸோ RIL ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி ஹையர்ஸ் ஃபார்மர் ஐஓசி சேர்மன் சஞ்சீவ் சிங். ஓகே சஞ்சீவ் சிங் வந்து ஃபார்மர் ஐஓசி சேர்மன் தான். ஸோ அவங்க வந்து ஹையர் பண்ணிக்கோங்க. ஸோ இது அப்பாயின்மெண்ட்டில் எழுதி வச்சுக்கோங்க. தென் ஸ்போர்ட்ஸில் சும்மா இது வந்து லியோனி மெஸ்ஸியை பற்றி பார்த்துக்கோங்க. ஸோ அவங்களோட இதை பார்த்துக்கோங்க. தென் VPS
ஹெல்த் கேர் டு கண்டக்ட் டெஸ்ட் டியூரிங் ஐபிஎல் 2020. ஓகே, விபிஎஸ் ஹெல்த் கேர் தான் என்ன பண்ண போகிறாங்க, ஐபிஎல் 2020 வந்து கண்டக்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. தென் வோல்க்ஸ்வேகன் லான்ச்சஸ் VW விர்ச்சுவல் ரேசிங். ஓகே, வோல்க்ஸ்வேகன் வந்து விர்ச்சுவல் ரேசிங் சாம்பியன்ஷிப் வந்து நடத்த போகிறாங்க, அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. 2020 விர்ச்சுவலாக அது பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட கரண்ட் அஃபேர்ஸ் செஷன் வந்து முடிஞ்சிடுச்சு. இதில் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சு, இல்லை எதுவும் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும், டீட்டெயிலாக சொல்லுங்கள் அப்படிங்க சொன்னீங்கன்னா எனக்கு வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். For further details, like, share, subscribe, then click bell icon. Thank you.